வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்கள மீட் பண்றேன். ஆக்சுவலா இந்த இந்த பர்ப்பஸ் ஆஃப் மீட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ பெரிய பெரிய கம்பெனிஸ்ல கோடிங் ரவுண்ட்ல என்ன கேட்குறாங்க? என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஆன்ஸர் பண்றது? எப்படி லாஜிக்ஸ உருவாக்குறது? எப்படி புரோகிராம் பண்றது? எப்படி கோட் பண்றதுன்றத இந்த பர்ட்டிகுலர் சீரிஸ் எபிசோட்ல தெரிஞ்சுக்க போறோம். இதில என்ன ஃபர்ஸ்ட்டு நான் எந்த பர்ட்டிகுலர் கம்பெனி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, Zoho Corp எடுத்திருக்கேன். இந்த Zoho Corpல 2, 3 மாதமாக கடந்த 2, 3 மாதமாக நிறைய இடத்துல வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. அந்த இன்டர்வியூஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட் வரவங்கள்ட்ட என்ன பண்ணேன், கோடிங் ரவுண்டு தான் இருக்கும். அந்த கோடிங்கில வந்து எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெளிவா தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல செய்யலான்னு சொல்லிட்டாங்க. சில செய்யலாம், C++ல செய்யலாம், ஜாவால செய்யலாம், எனி லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ்ல நீங்க ஃபெமிலியரா இருக்கீங்களோ அதில செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க. ப்ளஸ் அந்த கேள்விகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி கேள்விகள தான் இந்த பர்ட்டிகுலர் சீரிஸ்ல ஒவ்வொன்னா எடுத்து பார்க்க போறோம். குறிப்பாக Zoho Corpல. அந்த Zoho Corpல இன்றைக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின வந்து 2, 3 மெத்தட்ல பண்ணலாம். இன்னைக்கு நான் பண்ண போறது ஒரே ஒரு மெத்தட்ல அந்த கொஸ்டின சால்வ் பண்ண போறேன். முடிந்ததுக்கப்புறம் அடுத்த எபிசோட்ல அதே கொஸ்டின வேற சில மெத்தட்ஸ்ல என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். கம் ஆன் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆக்சுவலா Zohoல கேட்ட ஒரு பர்ட்டிகுலர் கொஸ்டின் இதுதான். இப்படி ஒரு பேட்டர்னை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டர்னை நிறைய மெத்தட்ஸில் பண்ணலாம். ஆக்சுவலாக என்ன அவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் அக்கன்னா வச்சுருந்தாங்கன்னா, அரே யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆக்சுவலாக அது என்னன்னு சொல்லுவோம்னா, சைக்ளிக் பெர்முடேஷனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து இதில் என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அரே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அரே யூஸ் பண்ணது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அரே யூஸ் பண்ணாமல் 1, 2, 3, 4, 5 ஃபஸ்ட் லைனில், செகண்ட் லைனில் 2, 3, 4, 5, 1, அடுத்த லைனில் 3, 4, 5, 1, 2, அடுத்த லைனில் 4, 5, 1, 2, 3, லாஸ்ட் லைனில் 5, 1, 2, 3, 4. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த 1 என்ன இருக்கு இங்கே இருக்கு இல்லையா, இந்த 1 வந்து அப்படியே லாஸ்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய 2 என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 வந்து அப்படியே லாஸ்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய 3 வந்து லாஸ்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட், அடுத்து இருக்கக்கூடிய 4 வந்து லாஸ்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட். இப்படி தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமில் பண்ண. இப்படி ஷிஃப்ட் பண்ணி கொண்டுட்டு வந்தோம்னா கடைசியில் முடிச்சிட போகிறோம். இதை வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஒவ்வொரு நம்பரையாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா மொத்தமாக 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஒரே ஒரு நம்பராக எடுத்து இதையும் பிரிண்ட் பண்ணிடலாம். அடுத்து எதனாவது கீழே இப்படி மாற்றி கொண்டு வர மாதிரி. இப்போ நான் செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்பராக பிரிண்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த ஒரு டிஜிட்டாகவே எடுத்துக்கிறது. அப்படியே 1, 2, 3 அதாவது 12,345ன்னு எடுத்துக்கிட்டு இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து 23,451 பிரிண்ட் பண்ணுறது, அடுத்து வந்து 34,512 பிரிண்ட் பண்ணுறது, அடுத்து வந்து 45,123 பிரிண்ட் பண்ணுறது, கடைசியாக 51,234 பிரிண்ட் பண்ணுறது. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ முதல்ல லாஜிக்கை பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் வந்து 2 லூப் இல்லாமல் பண்ண முடியாது. 2 லூப் மினிமம் வேணும். அதாவது வந்து நெஸ்டட் லூப் வச்சும் பண்ணலாம், நெஸ்டட் லூப் இல்லாமலும் பண்ணலாம். நான் இப்போ பண்ண போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்டட் லூப் இல்லாமல், லூப்புக்குள்ளே லூப் வச்சா நெஸ்டட் லூப்புன்னு சொல்லுவோம். ஒரு லூப் தனியாக இருக்கும், அடுத்த லூப் தனியாக இருந்ததுன்னா நெஸ்டட் லூப் கிடையாது. நான் அப்படி தான் பண்ண போகிறேன். முதல்ல ஒரு லூப்பு, அந்த லூப் முடித்த உடனே அடுத்த லூப் ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக வேணா போது முடிய போகுது. அப்படி செய்ய போகிறேன். 1. ரெண்டாவது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சிங்கிள் டிஜிட்டாக வச்சுட்டு பண்ண போகிறேன். 1, 2, 1 தனியாக, 2 தனியாக, 3 தனியாக, 4 தனியாக, 5 தனியாக பிரிண்ட் பண்ணாமல் 12,345 முதல் எடுத்தோன்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து 23,451 பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து 34,512 இப்படி பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டில் வாங்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லூப் ஒன்று, ஏன்னா இது 5ன்னு இருந்தால் 5 வரைக்கும் போகணும். 5 டிஜிட், அதான் 5x5 மேட்ரிக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இன்புட்டில் n = 5ன்னு வாங்கிக்கிறேன். இன்புட்டில் n = எவ்வளோன்னு வாங்கிக்கிறேன், 5ன்னு வாங்கிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, ஒருத்தன ஒரு லூப் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, 1ல் ஆரம்பித்து 5 வரைக்கும் அந்த லூப் போகுது. இது ஐ லூப்னே வச்சுக்கோமே. ஓகே, இன்னொன்று இங்கேயே என்ன பண்ணுறேன்னா, s = 0ன்னு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். சும்மா s = 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த லூப்புக்குள்ளே ஒவ்வொரு நம்பரையாக எடுக்கிறேன். அதாவது s = s × 10 + i. முதல் எடுத்தோன்னு என்ன இருக்கும், எஸ்ஸோட வேல்யூ 0, 0 × 10 + i. ஐயோட வேல்யூ என்னது 1, ப்ளஸ் 1ன்னு என்ன ஆகிடும், 1ன்னு வந்துடும். இப்போ எஸ்ஸோட வேல்யூ 1 வந்துருச்சு. ஓகேவா. அடுத்து லூப் உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, s = என்னது 1 × 10 ப்ளஸ் என்னது 2. ஸோ இப்போ என்ன ஆகும், 10 + 2 12ன்னு வந்துடும். எஸ்ஸோட வேல்யூ என்ன வந்துடுது, 12 வந்துடுது. அடுத்து அகெயின் லூப் உள்ளே சுற்றும் போது என்ன ஆகும், s = 1 × 12 × 10. என்ன இப்போ எஸ்ஸோட வேல்யூ லேட்டஸ்ட் வேல்யூ 12 இல்லையா. 12 × 10 + 3 which is equal to 1, 2, 3 வந்துடுது. அகெயின் லூப்புக்குள்ளே போகுது. ஏன்னா லூப் முடியல, 5 வரைக்கும் போகணும். அப்போ வந்து 1, 2, 3 × 10 + 4. இப்போ என்ன கிடச்சிட போகுது, 1, 2, 3, 4. இதெல்லாமே எஸ்ஸோட வேல்யூ. அகெயின் முடியல, லூப் உள்ளே போகுது. அப்போ 1, 2, 3, 4
இன்டூ 10 ப்ளஸ் 5. இப்போ 1 2 3 4 5 இதுதான் எஸ்ஸோட கடைசி வேல்யூ. இப்போ லூப்பு முடிஞ்சு வெளியில் வரும்போதும் இந்த எஸ் வேல்யூயை பிரிண்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ பிரிண்ட் ஆகிடும். புரியுதுங்களா? இந்த லூப் விட்டு இந்த லூப் இந்த பாருங்கள் இங்கே முடியுதா லூப்பு எஸ்ஸோட இந்த கால்குலேஷனில் இந்த லூப் விட்டு வெளியில் வந்தோடனே என்ன பண்ணிடுறேன், இதை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் ரோ 1 2 3 4 5 என்ன ஆகிடுது, பிரிண்ட் ஆகி முடிச்சது. இதுக்கப்புறம் என்ன வேணும்னா தனித்தனியாக பிச்சை எடுத்து பிரிண்ட் பண்ணணும். தனித்தனியாக என்ன ஆகணும், பிச்சை எடுத்து பிரிண்ட் பண்ணணும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோ பிரிண்ட் ஆகிடுச்சு. இது என்ன பண்ணியாச்சு, பிரிண்ட் பண்ணியாச்சு. இந்த வேல்யூலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது இந்த ரோவை நான் கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அகெயின் அதுக்கு ஒரு லூப் வேணும். ஃபஸ்ட் லூப் முடித்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது லூப் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லூப் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். இந்த லூப் எங்கேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னா ஐ லூப்பு தான். 1லேருந்து ஆரம்பிக்குது. 2வது ரோ 3வது ரோ 4வது ரோ 5வது ரோ 4 வாட்டி போகணும். அதனால் எங்கே வரைக்கும் போகுது, 4 வரைக்கும் போகுது. இது எப்படி 4ன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா என்னோட வேல்யூ இன்புட்டில் 5ன்னு வாங்கியிருந்தேன். அப்போ n-1 வரைக்கும் இந்த லூப் போகணும். 1. ரெண்டாவது இப்போ லேட்டஸ்ட் எஸ்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 12345. இந்த வேல்யூலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணுமோ இதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இதை தனியாக பிச்சை எடுக்கணும், இதை தனியாக பிச்சை எடுக்கணும். ஓகேவா? எடுத்து ரெண்டுத்தை என்ன பண்ணணும், ஒன்றா சேர்த்து 12345 இருக்கிறத 23451 மாற்றுறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இங்கே பாருங்கள். அந்த லூப்புக்குள்ளே S = S mod 10,000 ஓகேவா இன்டூ 10 ப்ளஸ் S by 10,000. தட்ஸ் ஆல். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். முதல் எடுத்தோன்னே எஸ்ஸோட வேல்யூ என்னது 1 2 3 4 5 1 2 3 4 5 மாடுலஸ் 10,000. சரியா? இப்போ இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா மாடுலஸ்னால் ரிமைண்டர் தான் கிடைக்கும். என்ன தான் கிடைக்கும், ரிமைண்டர் மீதம். அப்போது 1 2 3 4 5 மாடுலஸ் 10,000ன்னு போட்டோம்னா ஆக்சுவலாக என்ன கிடைக்கும்னா 1.2345. இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரிமைண்டரு, ஒன்று வந்து கோஷன்ட். இது கோஷன்ட், இது ரிமைண்டர். ஆக்சுவலாக மாடுலஸ்ன்றது ரிமைண்டர் தான் கிடைக்கும்னு சொன்னேன். அதனால் கோஷன்ட் எடுத்துட்டோம்னா என்ன கிடைச்சிடும், 2345ன்னு கிடைச்சிடும். இதோட வேல்யூ 2345. இங்கே கிடைக்க போகிறது என்னது 2345 இன்டூ 10 ப்ளஸ் இங்கே வருவோம். எஸ் வேல்யூ என்ன 12345 பை 10,000. இது வந்து மாடுலஸ் கிடையாது, டிவிஷன். அப்போ 1.2345ன்னு கிடைக்கும். இன்டீஜர் வேல்யூ, இன்டீஜர்னா லாங் இன்ட்டு. அப்போ என்ன ஆகும்னா இந்த வேல்யூ ஃபுல்லாகவே ட்ரங்கேட் ஆகிடும். என்ன தான் கிடச்சிரும், 1ன்றது கிடச்சிரும். இதோட ரிசல்ட் என்னது 1 + 1. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 3 4 5 இன்ட்டு 10 0 ப்ளஸ் 1. அப்போ 2 3 4 5 1. செகண்ட் எஸ்ஸோட வேல்யூ, லேட்டஸ்ட் வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகிடுது, செகண்ட் ரோ பிரிண்ட் ஆகிடுது. அகெயின் இதை இங்கே கொண்டு போகிறீங்க. இப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குது 12345 இருக்கிறதுக்கு பதிலாக ரெண்டாவது ரோ 23451. இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை தனியாக பிக்கணும், இதை தனியாக பிக்கணும். இதே ஃபார்முலா தான். எஸ்ஸுக்கு பதிலாக இப்போ ஏற்கனவே 12345 இருந்த இடத்துல 23451 எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன பிரிஞ்சு வந்துடும், 3451 பிரிஞ்சு வந்துடும். இந்த இடத்துல என்ன தனியாக பிரிஞ்சு வந்துடும், இந்த 2 தனியாக பிரிஞ்சு வந்துடும். அது ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இங்கே என்ன கிடச்சிடும், எஸ்ஸோட வேல்யூ 3வது ரோ கிடச்சிரும் 34512. அப்போ இந்த ரோ என்ன ஆகிடுது, பிரிண்ட் ஆகிடுது. லேட்டஸ்ட் வேல்யூ 3 4 5 1 2. இங்கே அகெயின் கொண்டு போவோம். லூப் இன்னும் முடியல, 4 வாட்டி சுற்றணும். அப்போ என்ன ஆகுதுன்னா 3 4 5 1 2. இப்போ இங்கே வரும்போது என்ன கிடைக்கும், இதை மாடு 10,000 பண்ணோம்னா ஆக்சுவலாக இந்த வேல்யூ கிடச்சிடும் 4 5 1 2. ஆக்சுவலாக இந்த வேல்யூ எங்கே வரும், பை 10,000 பண்ணோம்னா இந்த என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். அப்போ இதை கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் 4 5 1 2 3. இந்த ரோ என்ன ஆகிடுது, பிரிண்ட் ஆகிடுது. இப்போ எஸ்ஸோட லேட்டஸ்ட் வேல்யூ 45123. அகெயின் உள்ளே போகுது. எஸ்ஸோட வேல்யூ 45123. இப்போ இதுக்குள்ளே போடும்போது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 1 2 3. ஆக்சுவலாக பை 10,000 இதை பண்ணோம்னா இங்கே என்ன கிடச்சிடும், முதல்ல இருக்கக்கூடிய 4 கிடச்சிரும். இப்போ வெளியில் என்ன எஸ்ஸோட வேல்யூ, லேட்டஸ்ட் வேல்யூ என்ன கிடைக்கும் 5 1 2 3 4. இது என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகிடுது. அடுத்து ஐயோட வேல்யூ 5 ஆகும். லூப்பு முடிச்சு வெளியில் வந்துடும். அப்போ பிரிண்ட் ஆகிருக்குது. என்ன பிரிண்ட் ஆகிருக்கு, ஃபஸ்ட் ரோ பிரிண்ட் ஆச்சு, செகண்ட் ரோ பிரிண்ட் ஆச்சு, தேர்ட் ரோ பிரிண்ட் ஆச்சு, ஃபோர்த் ரோ பிரிண்ட் ஆச்சு,
5th row பிரிண்ட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். இந்த 10,000ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். இதே வந்து நான் 6ன்னு கொடுத்தேன்னா இன்ட்டு 10,000 ஒவ்வொரு வாட்டி வரும். அப்போ நான் இது என்ன கண்டிப்பாக இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணணும். இந்த 10,000ன்றதை என்ன பண்ணணும், ஜென்ரலைஸ் பண்ணணும். அப்போ இந்த 10,000 இப்படி எழுதலாமா, 10^4ன்னு 10,000 எப்படி எழுதலாம், 10^4ன்னு எழுதலாம். அப்போ இந்த 10^4ன்னு எழுதுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, n-க்கு வேல்யூ 5ன்னா n-1, அதாவது இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணிடலாம். பவர் ஆஃப் 10, n-1. புரியுதுங்களா? அதாவது இங்கே சொல்லிடுறேன், அது ஜென்ரலைஸ் பண்ணுறதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக 10,000ன்றதை எப்படி எழுதலாம்னா 10^4, 1க்கு அப்புறம் 4 0ன்றதை இது எப்படி எழுதலாம்னா கம்ப்யூட்டரில் பவர் ஆஃப் 10, 4ன்னு எழுதலாம். இந்த 4க்கு பதிலாக ஜென்ரலைஸ் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ண போகிறேன், n-1ன்னு எழுதுகிறேன். இதை என்ன பண்ண போகிறேன்னா கேன்னு ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிக்கிறேன். கேன்னு ஒரு வேரியபிளில் என்ன பண்ணிக்கிறேன், அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபார்முலாவை நான் மறுபடியும் மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள். S is equal to S modulus K into 10 plus S by K. முடிஞ்சு போச்சு. என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். இப்போ இந்த லூப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட் வந்துடும். ஆனால் இந்த அவுட்புட்டில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்ககிட்ட வந்து இல்லை எந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண, எப்படி அரே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமோ அந்த மாதிரி பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா வந்து இது வந்து math.hல யூஸ் பண்ணணும். நீங்கள் இங்கே தான் எடுக்கணும். சியை பொறுத்தளவுக்கு math.h படியாக எடுக்கணும். ஸோ பில்ட்இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் 10,000 அப்படின்ற வேல்யூவை கொண்டுட்டு வரதுக்கு ஒரு லூப்பை உள்ளே வச்சு செய்யணும். அது அடுத்த மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாம். இதை ப்ரோக்ராமாக உங்களுக்கு எழுதி காட்டிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்க்ளூடு ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் math.h கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. ரைட்டா? அடுத்தது void main. என்னென்ன வேரியபிள்லாம் தேவைன்னா இன்டீஜர் n என்னுடைய இன்புட், அதான் லாங் இன்ட்டு. ஏன்னா 50,000 வந்துடுது, 51,000 வருது கடைசியாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 32,000 சில்லரை தான் ஒரு வைக்கிறதா இன்டீஜருக்கான இல்லை, -32,700 சில்லரை ப்ளஸ் 32,700 சில்லரை தான் அதோட லிமிடேஷன்ஸ். ஸோ இன்ட்டை தாண்டறனால என்ன கொடுக்குறோம், லாங் இன்ட்டு கொடுத்துக்கிறோம். n ஐன்னு ஒரு வேரியபிள், s is equal to 0, k அப்படின்னு ஒரு வேரியபிள். தட்ஸ் ஆல். 4 வேரியபிள் இருந்தால் போதும். முதல் எடுத்தோன்னு என்ன பண்ணுறேன், ஸ்கேன்எஃப் வாங்கிறதுக்கு முன்னாடி printf கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ப்ராம்ப்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண, எப்பவுமே அதான் நம்ம பண்ணியிருப்போம். என்ன பண்ண போகிறோன்னா ஒரு printf enter n scanf %ld %n இன்புட் வாங்கியாச்சு. வாங்கின உடனே என்ன கண்டுபிடிச்சாருன்னு கே கண்டுபிடிச்சிடுறேன். k ஈக்குவல் டு பவர் ஆஃப் 10, n-1. ஸோ நான் சொன்னேன் இல்லையா 10,000ன்றது இங்கே வந்துடும். கேல வந்து 10,000 வந்துடும். இதை கண்டுபிடிச்சாச்சு. 2 லூப் வேணும்னு சொன்னால் முதல் லூப்பு ஃபஸ்ட்டு லைனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ ஃபார் i ஈக்குவல் டு 1, i லெஸ் தேன் ஈக்குவல் டு n ப்ளஸ் i. சரிங்களா? இதுக்குள்ள என்ன பண்ண போகிறேன்னா இப்படி தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். s is equal to s into 10 plus i. ரைட்டா? இதோட என்ன பண்ணுறேன், முடிச்சுக்கிறேன். இப்போ எஸ்ஸோட வேல்யூ முதல்ல என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கும். அப்போ 1. அடுத்து வந்து 10ன்னு மாறும், அடுத்து 12ன்னு மாறும், அடுத்து 120 மாறும், 123 மாறும், 1120, 1234, 12,000 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிடும். இதுக்குள்ளே எஸ்ஸோட வேல்யூ கடைசியாக என்ன இருக்கணும், 1 2 3 4 5ன்னு வந்துடும். இது என்ன பண்ணிடணும், லூப் முடித்தோடனே பிரிண்ட் பண்ணிடணும். லூப் முடித்தோடனே என்ன பண்ணிடணும், பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ ஒரு பிரிண்ட் ஆஃப் %ld /n எஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, அந்த ரோ 1 2 3 4 5 பிரிண்ட் ஆகிடுது. 1 2 3 4 5 என்ன ஆகிடுது, பிரிண்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா ரெண்டாவது ரோலாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு லூப் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு லூப் ஆரம்பிக்கிறேன். ஃபார் i ஈக்குவல் டு 1, i லெஸ் தேன் n. இங்கே லெஸ் தேன் ஈக்குவல் டு n கொடுத்துருந்தேன், இங்கே லெஸ் தேன் n ப்ளஸ் i. சரிங்களா? இப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். s is equal to s into mod. s is equal to s mod. ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ணோம். mod k into 10 plus s by k.
ரைட்டா? முடிஞ்சவொடனே இங்கேயே பிரிண்ட் பண்ணுங்கள். 2வது லைன் 3வது லைன் பிரிண்ட் ஆஃப் %LD/n எஸ்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறீங்க. இதோட என்ன பண்ணுறீங்க, முடிக்கிறீங்க இந்த லூப்பையும். அடுத்து HCHஐ கொடுத்து இங்கே ஆரம்பித்தேன் இல்லையா, இதே முடிச்சிடுறேன். அவ்வளோதான் ப்ரோக்ராம். ஸோ இந்த லூப் வந்து முதல் லைனை மட்டும் பிரிண்ட் பண்ணதுக்கு. இந்த லூப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. தட்ஸ் ஆல். இங்கே என்ன யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக math.h யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, நீங்கள் இன்கேஸ் math.h யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த 10,000ன்னு வர வைக்கிறதுக்கு இதுக்குள்ளே ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கே வேல்யூ உள்ள கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எது இல்லாமல், POW இல்லாமல். POW இல்லாமல் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இந்த ப்ரோக்ராமை சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் தான் ஜோஹோவில் கேட்ட முதல் கேள்வி. இந்த கேள்வியை இன்றைக்கி ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ண மெத்தட் கிடையாது ஒன்று. ரெண்டாவது வந்து அரே எதுவும் யூஸ் பண்ணலை. அவங்க கேட்டது அரே யூஸ் பண்ணாமல் தான் சொல்லிட்டு பில்ட்இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் அது எப்படி செய்கிறதுன்னு சும்மா சிம்பிளாக சொல்லிவிட்டு அதுலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் எப்படி பிரிண்ட் பண்ணேன்னா 12,345 பிரிண்ட் பண்ணேன். அதுக்கு பதிலாக 1 பிரிண்ட் பண்ண போகிறேன், 2 பிரிண்ட் பண்ண போகிறேன், 3 தனியாக பிரிண்ட் பண்ண போகிறேன், 4 தனியாக பிரிண்ட் பண்ண போகிறேன், 5 பிரிண்ட் பண்ண போகிறேன். அடுத்த ரோவில் 2, 3, 4, 5, 1ன்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்த ரோவில் 3 தனியாக, 4 தனியாக, 5 தனியாக, 1 தனியாக, 2 தனியாக. இதுதான் ஆக்சுவலாக வந்து மேட்ரிக்ஸ், அந்த பெர்முடேஷனல் சைக்ளிக் பெர்முடேஷனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இதுக்கு அடுத்த எபிசோடில் தெளிவாக பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் புகழ்.